அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறுகதை. புஷ்பாவின் புருஷன். ஆசிரியர் இ. அங்குலட்சுமி அவர்கள். அகிலா தனது குடும்பத்துடன் புஷ்பாவின் திருமணத்திற்கு செல்ல தயாராகிறாள். எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருக்கும் போது பெரிய அதிர்ச்சி ஒன்று வருகிறது. மாப்பிள்ளை சுகுமாரன் காணாமல் போய்விடுகின்றான். அவரை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. திருமணம் நின்றுவிட்டால் பெண்ணின் குடும்பத்திற்கு பெரிய அவமானம் ஆகிவிடும் என்று அனைவரும் கவலையில் ஆழ்ந்திருந்தனர். இந்த நிலையில் அகிலா ஒரு துணிச்சலான முடிவு எடுக்கின்றாள். இங்கே இருக்கும் வேறு யாராவது புஷ்பாவை திருமணம் செய்யலாமா என்று நினைக்கின்றாள். அதற்கு சுகுமாரனின் அண்ணன் தனது மகன் கிருஷ்ணனை மாப்பிள்ளையாக முன்வைக்கின்றான். ஆரம்பத்தில் தயக்கம் இருந்தாலும் புஷ்பாவிடம் கேட்கப்படுகிறது. அவளும் மனது விட்டு சம்மதிக்கின்றாள். அதன் பிறகு திருமணம் நடக்கின்றது கிருஷ்ணனுடன். பிறகு தெரிய வரும் உண்மை, சுகுமாரன் காணாமல் போனது சாதாரண விஷயமில்லை. அவன் தனது அக்காவின் மகளை காதலித்து அவளுக்காக இந்த திருமணத்தை தவிர்க்க ஓடிப்போனான். ஆனால் அந்த உறவு நிலையாக இருக்கவில்லை. இருவருக்கும் சண்டை, பிரிவு. சுகுமாரன் பின்னர் மனநிலை பாதிக்கப்பட்டவனாக ஆகின்றான். இறுதி நிலை, புஷ்பா கிருஷ்ணனுடன் நல்ல வாழ்கின்றாள். 2 குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருக்கின்றாள். சுகுமார் தவறான முடிவால் வாழ்க்கையில் சிதறுகின்றான். இந்த கதையினுடைய ஒரு நெறி இது என்னதான் சொல்ல வருது அப்படின்னா, பெண் பாவம் பொல்லாதது. ஒரு பெண்ணின் மனதை புண்படுத்துவது பெரிய பாவம். அவசர முடிவுகள் வாழ்க்கையை கெடுக்கும். பொறுப்பில்லாத காதல் பிரச்சனையை மட்டுமே தரும். நேர்மையான முடிவு எடுத்தால் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ளலாம். குறிப்பாக இந்த கதை நம்மளுக்கு சொல்ல வர இதனோட கதையினுடைய மோட்டிவ் என்னென்னா, வாழ்க்கையில் ஏற்படும் திடீர் சிக்கல்களை நாம் எப்படி சமாளிக்கின்றோம் என்பதுதான் ஒரு மனிதன் உண்மையான மதிப்பை காட்டுகிறது. அதே சமயம் பொறுப்பில்லாத முடிவுகள் பலரின் வாழ்க்கையையும் பாதிக்க முடியும் என்பதையும் இந்த கதை வலியுறுத்துகிறது. இந்த கதையினுடைய கதாபாத்திரங்கள் அவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அகிலா இந்த கதையின் மையமான பாத்திரம். அவள் ஒரு துணிச்சலான, ஒரு மனிதநேயம் உள்ள, சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கக்கூடிய பெண். குடும்பத்தையும் சமுதாயத்தையும் சமநிலையுடன் பார்க்கின்றாள். ராஜா அகிலாவினுடைய அண்ணன். பொறுப்புள்ள, சமூகத்தில் மதிப்புள்ளவர். தங்கையின் கருத்தை மதித்து அவளுடன் சேர்ந்து நல்ல முடிவை எடுக்கின்றார். சுகுமார் பொறுப்பில்லாதவன். தன்னுடைய காதலுக்காக ஒரு குடும்பத்தின் மதிப்பையும் ஒரு பெண்ணின் வாழ்க்கையையும் ஆபத்தில் விட்டுட்டு சென்றவன். ராகவன் தம்பியை வளர்த்த நல்ல அண்ணன். சிக்கலான சூழ்நிலையிலும் தன் மகனை முன்வைத்து பிரச்சனையை சரி செய்ய முயற்சிக்கின்றவன். கிருஷ்ணன் முதலில் தயங்கினாலும் இறுதியில் பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றவன். அமைதியான, நல்ல மனமுள்ள இளைஞன். புஷ்பா பாதிக்கப்பட்டாலும் தன்னம்பிக்கையுடன் முடிவு எடுக்கின்றாள். சூழ்நிலையை ஏற்று வாழ்க்கையில் முன்னேறுகின்றாள். இந்த கதையினுடைய எழுத்து நடை. இந்த கதையின் எழுத்து நடை மிகவும் எளிமையானது, நேர்த்தியானதும் ஆகும். நிகழ்வுகள் இயல்பாக நகர்கின்றன. உரையாடல்கள் வாழ்க்கை நெருக்கமாக உள்ளது. உணர்ச்சிகளை மிகைப்படுத்தாமல் நிஜத்தன்மையுடன் வெளிப்படுத்துகிறார். இதனால் வாசிப்பவருக்கு கதையின் சம்பவங்கள் நிஜமாகவே நடந்தது போல் தோன்றுகிறது. சமுதாயத்திற்கு சொல்லும் செய்தி. இந்த கதை நமக்கு பல முக்கியமான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. திருமணம் என்பது ஒரு பொறுப்பு. அது ஒரு விளையாட்டு அல்ல. ஒருவரின் தவறான முடிவு பலரின் வாழ்க்கையை பாதிக்கும். பெண்ணின் மனம் மற்றும் மரியாதையை காக்க வேண்டும். சிக்கலான நேரத்தில் புத்திசாலித்தனமான முடிவுகள் மிக முக்கியம். நாம் இந்த கதையிலிருந்து என்ன எடுத்துக்கலாம்னா, எந்த சூழ்நிலையிலும் பதற்றப்படாமல் யோசித்து முடிவு எடுக்க வேண்டும். பொறுப்புடன் நடக்க வேண்டும். மற்றவர்களின் வாழ்க்கையை மதிக்க வேண்டும். நெருக்கடியான நேரங்களில் உதவும் மனப்பான்மை வளர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நம்ம கடைசியாக அந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா, புஷ்பாவின் புருஷன் என்பது ஒரு சாதாரண திருமண கதைக்காக தோன்றினாலும் அதன் பின்னால் பெரிய வாழ்க்கை பாடம் உள்ளது. மனிதநேயம்,
பொறுப்பு மற்றும் சரியான முடிவு எடுக்கும் திறன் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை மிக அழகாக எடுத்துக் காட்டுகிறது இந்த சிறுகதை. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த சிறுகதையில் பார்க்கலாம்.